நான் வந்து இன்னும் அந்த ஒரு நமக்குள்ள அந்த மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஒரு ஆள் இருக்கதான் செய்யறான். எப்பவும் நம்ம வந்து எங்கேயாவது வெளியூர் போனோம்னா ஒரு எல்லாரும் சாதாரண ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு இன்னும் கேட்டா நடந்து போறது இது எல்லாமே பண்ணுவேன். லைக் ஒரு இன்னும் கேட்டா ஹோட்டல்லாம் போனா பெரிய ஸ்டார் ஹோட்டல் போறதை விட அந்த ஊர்ல வந்து ரொம்ப வருஷமா ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனோட பண்றாங்க. மோர் தென் த லுக் குவாலிட்டி, அதாவது பழைய ரெசிபியோட எல்லாம் இருக்கக்கூடிய ஃபுட்டு. அந்த கடை வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஒரே ஒரு ரூம் கூட இருக்கும். அங்கேயும் கூட போய் சாப்பிடுவேன். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. நான் வந்து டக்குன்னு டிரைவர் வரலன்னா 2 வீலர்ல நம்ம வீட்டில் வேலை செய்யற பையனோட 2 வீலர்ல போய் ஆஃபீஸ் போயிடுவேன். இப்போ கூடவா? ஆமா 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 போயிடுவேன். அவ்வளவுதான். இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்க சாதாரணமா எப்போதும் சிம்பிளா இருக்க மாதிரி அப்படியே அதான் பிடிச்சிருக்கு. ஆமா, அதுதான் உண்மைங்க. வீட்டுல எப்படி கலகலப்பான வரா? ஏன்னா அதிதியில அவ்வளவு கலகலப்பான பொண்ணா இருக்காங்க. ரொம்ப ஜோவியலான ஆள் தாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, உன்னை யாராவது டைரக்டர் சங்கர் சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு. அதித்தி கமெண்டா? எல்லாருமே தான் புதுசா நம்மளுடைய வீட்டுல பாக்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப காமெடியான ஆளுங்க. யாரு பார்ட்னர் கிரைம்? 3 பிள்ளைங்கள்ல ஐஸ்வர்யா, அதித்தி, தம்பி 3 பேர்ல யாரு பார்ட்னர் கிரைம்? கொஞ்சம் நெருக்கமா, ரொம்ப செல்லமா? 3 பேருமே தான். 3 பேருமே ரொம்ப க்ளோஸ். பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆக்சுவலா அவன் விஸ்காம் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு என்னமோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், போறான் வரான். அதான் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துட்டு இருக்கான். உங்கள்ட்ட காட்டுவாரா? உங்கள்ட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்பாரா? காட்டுவான், என்ன தோணுதோ சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அவர் வேற ஒரு டைப். அவர் இந்த ஜென்ரேஷன், அவர் திங்கிங்லாம் வேற மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கு. காதல் திருமணமா சார்? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். கும்பகோணக்காரன் தானே அவங்களும்? ஆமா, அவங்க கும்பகோணத்துல இருந்தவங்க தான். அவங்க அப்பா எல்லாம் கும்பகோணத்துல இருந்தவங்க. பட் டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டாங்க. காலேஜ் படிக்கிற, பாலிடெக்னிக் படிக்கிறப்ப லவ் எல்லாம் வரலையா? அதெல்லாம் இல்லை. காதலுக்காக சித்தார்த்த அப்படி ஓட விட்டவர் நீங்க. லவ் பண்ணலன்னு சொன்னா அப்படி இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கறதுனாலயா, இல்ல சும்மா கிரஷ்? இப்பதான் நிறைய இருக்கு அது மாதிரி. இல்ல, எல்லா இளைஞர்களுக்கும் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு. அதுல ஒன்றும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. ஒன்னும் ஞாபகத்துல எல்லாம் இல்ல. இல்ல, அதான் ஒன்றும் இல்லையே. நான் சாதாரணமா இருப்பேன், ரொம்ப நேரம் வாக் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. ரஜினி சார் கூட அதை மென்ஷன் பண்ணிதார். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு ஒரு தடவை. அவரு பார்த்தா ஹூடி போட்டுட்டு போனாரு, போலீஸ் நிறுத்திட்டாங்க அப்படின்னு. நிறைய வாக் பண்ணிட்டு அப்படி யோசிச்சுட்டே போவீங்களா? ஆமாம்மா. சம்டைம் காலைல கொஞ்சம் சீக்கிரம் முழிப்பு வந்துருச்சுன்னா வந்து வாக்கிங் போயிடுவேன். எங்கே தங்கியிருக்கணும், ஹோட்டல் தங்கினா அப்படியே வாக்கிங் போயிடுவேன். போகும்போது ஏதாவது யோசிச்சுக்கிட்டே போவோம். போகும்போது நம்ம புதுசாக என்னென்ன க்ரியேட்டிவாக பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சிருவேன். ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எடுத்துருவேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 in 1 மாதிரி, இல்லை 3 in 1 மாதிரி இருக்கும். அது வாக்குக்கு வாக்கு, அப்புறம் ஒர்க்குக்கு ஒர்க்கு. சினிமா அல்லாத நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? உங்களுடைய பள்ளிக்கூட தோழர்களோ, பாலிடெக்னிக் தோழர்களோ, கும்பகோணத்து நண்பர்களோ அந்த மாதிரி? இல்லை, கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோடலாம் ஏதாவது பர்த்டே பார்ட்டிகள், இந்த மாதிரி கெட் டுகெதரில் அந்த மாதிரி மீட் பண்ணும்போது அவங்களோடலாம் பேசக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு சென்டிமெண்ட் இதெல்லாம் நம்பிக்கை உண்டா? சினிமாவில் நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை? மற்றவங்க சென்டிமெண்ட் பார்க்குறாங்கன்னா அதை நான் மறுக்க மாட்டேன். சின்ன பிள்ளையா இருக்கப்போ யாருக்கு ரொம்ப நெருக்கம்? அம்மாக்கா அப்பாக்கா? அம்மா கூட தான். ஏன்னா அப்பா ரொம்ப பிஸி, பார்க்குறதுக்கு நைட்டு தான் ரொம்ப லேட்டாக வருவாங்க. ரொம்ப லேட்டாக வந்தாலும் அந்த குவாலிட்டி டைம்ன்றது அப்பா கூட இருக்கும். மற்றபடி மோஸ்ட்லி அம்மா. நீங்கள் எத்தனை பேர் வீட்டில்? 4 பேர். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களாம் இங்கே எல்லாம் சென்னையில் தான் இருக்காங்களா? ஆமாம் ஆமாம். மீட் ஆஃபன் அடிக்கடி சந்திச்சுப்பீங்க? ஆமாம், இந்த மாதிரி வீட்டு ஃபங்க்ஷன், தீபாவளி, பொங்கல், பர்த்டேஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம்.